இன்றைய எதிர்க்கட்சி தலைவருடைய உரையை பாஜக எப்படி பார்க்கிறது? 4 முறை மூத்த அமைச்சர்களே குறுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவருடைய ஒவ்வொரு உரை சார்ந்தும் அவர் எழுப்பிய போதெல்லாம் அதற்கு ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். எப்படி பார்க்கிறது பாஜக? கடந்த 20 வருடங்களாக ராகுல் காந்தி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். முதல்ல 10 வருஷம் அவங்களுடைய ஆட்சிக்காலம் நடந்தது. அப்ப எந்த அரசியலமைப்பு சட்ட பொறுப்பையும் அவர் ஏத்துக்கவில்லை. ஆனால் அதே சமயத்துல பிரதமர் ஒரு அவசர சட்டம் போட்ட போது அதை கிழித்தெறிந்தார். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனால் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார் என்கின்ற நிலையில அவரது போக்கு அமைந்தது. கடந்த 10 வருஷம் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கான எண்ணிக்கை இல்லை. இப்போது முதல் முறையாக அவர் எதிர்க்கட்சி அந்தஸ்து தலைவர் என்ற பொறுப்பை பெற்றிருக்கிறார். முதல் முறையாக அவருடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வந்திருக்குது. இந்த முறை அவர் நிறைய செய்திருக்கலாம். ஒரு பெரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறார். பக்குவம் இல்லாமல் பேசி இருக்கிறார். அவர் எடுத்து பேசுற ஆரம்பத்திலேயே என்ன சொல்றாரு? என்ன பக்குவம் இல்லாத பேச்சு? சொல்றேன் பக்குவம் இல்லாத பேச்சு என்னன்னு சொல்றேன். இந்துக்கள் வயலன்ஸ், வன்முறையாளர்கள் என்று பேசுகிறார். அது எந்த விதத்துல நியாயம்? உலக அளவுல அவர் அப்படி சொல்லவே இல்லையே சார். இல்ல, உள்ளர பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் அப்படிதான் எதிரொலிச்சது. அது அவர் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறார். பிரதமர் பாஜக மட்டுமே இந்துக்கள் அல்ல, பாஜக மட்டுமே இந்துக்கள் அல்லங்கிறது கேட்கும் போது சொல்றாரு. முதல்ல சொல்லல. பாஜக மட்டுமே பாஜகவுல 18 கோடி பேர் இருக்கிறாங்க. 18 கோடி பேர் வன்முறையாளர்களா? 18 கோடி உறுப்பினர்கள் வன்முறையாளர்களா? என்ன பேச்சுங்க இது? இவரே மதத்தை வைத்து மக்களை பிரிக்கிறார். முதல் எடுத்த உடனே என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. உலக வரலாற்று சொல்லி இருக்குது. மதங்களை பற்றி சொல்லும் போது இந்துயிசம் இஸ் தி மோஸ்ட் டாலரண்ட் ரிலிஜன் இன் தி வேர்ல்ட். அதுதான் அவரும் இன்னைக்கு சொன்னாரு. சிவன் படத்தை தூக்கி வச்சிட்டு அவரும் அததான் சொல்றாரு. சிவன் அஹிம்சையை தான் வலியுறுத்தினார் அப்படிங்கிறாரு. காந்தி தெரியும். அது அவரு சொல்ல வேண்டியது இல்ல. அஹிம்சை தான் எல்லாரும் வலியுறுத்துறாங்க. அப்ப எப்படி அவர் எதிர்த்து பேசி இருக்கிறாரு? அவர் சொன்னது என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. வன்முறையையும் இந்துக்களையும் ஏன் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்? சம்பந்தப்படுத்தல. அவர் என்ன சொன்னார்னு சொல்லுங்க. அவர் என்ன பேசினார்னு சொல்லுங்க. சகிலா, கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. நான் அடுத்தவங்க பேசும்போது தலையிட மாட்டேன். அமைதியா இருக்கு சொல்லுங்க. அவர் பேசியது இந்துக்களையும் வன்முறையையும் இணைத்து பேசி இருக்கிறார். இது தவறு. இது இவர் முதல்லயே ஒரு முறை வெளிநாட்டு சேனலுக்கு கொடுக்கும் போது இவர் இந்துக்கள் தான் டெரரிஸ்ட் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கடந்த முறை அவர் மீது அவர் அவ்வளவு பேசினார். இன்னைக்கு அவர் மணிப்பூருக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்டார். அதற்கு எந்திரிச்சு பிரதமர் பதில் சொல்லல. இல்ல இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் யாருமே பதில் சொல்லல. உள்துறை அமைச்சர் எழுந்து பதில் சொல்கிறார். எல்லாரும் இந்த இந்துக்கள் இடத்துக்கு தான் வர்றீங்க. அவர் நீட் பிரச்சனைக்குரியது. அது ஒரு தொழில்முறை தேர்வல்ல, கமர்ஷியல் தேர்வு அப்படின்னு குறிப்பிடுறாரு. மணிப்பூருக்கு ஏன் இதுவரைக்கும் பிரதமர் போகலன்னு கேட்கிறாரு. இப்படி அவர் கேட்ட விவசாய மசோதாவை நீங்க கொண்டு வந்தது எவ்வளவு மோசமானது, ஆனால் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தரேன்னு சொன்னீங்க, ஏன் தரல? இப்படி அவர் கேட்ட கேள்விகள், ஏன் கல்வி கடனை ரத்து பண்ணல, விவசாய கடனை ரத்து பண்ணலன்னு கேட்டதுக்கெல்லாம் எழுந்து பதில் சொல்லல. திரும்பவும் அந்த இந்து இடத்தில் மட்டும்தான் எழுந்து அதை பதிலாக மாற்றுகிறீர்கள். ஷகிலா, நான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க லட்சுமி மேடத்தை அவ்வளவு நேரம் கொடுத்தீங்க. என்னை ஒவ்வொரு 2 வார்த்தைக்கு ஒரு முறை, 2 சென்டென்ஸ்க்கு ஒரு முறை இடைமறிக்கிறீங்க. நான் பேசுறதுக்கு அனுமதிங்க. அவர் முதல்ல இந்துக்களை பற்றி தான் பேசினாரு. அது எல்லா மக்களையும் தாக்குகிறது. அவருக்கு இந்து மதம் பற்றி புரிதல் இல்லை என்பதை தாக்குகிறது. நம்ம நாட்டினுடைய வரலாறு பற்றி தெரிவதில்லை என்பதை தாக்குகிறது. அதனால் இது ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனை. இதுதான் கட்சி பிரச்சனை இல்லை. ஆகவே அவர்கள் தொடர்ந்து இதை செய்து வருகிறார்கள். மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி வருகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில தான் சொன்னேன், இது பக்குவம் இல்லாத பேச்சு. அவர் கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை தவறவிட்டார். அவருடைய தோல்வியில அவருடைய இந்த முதல் பேச்சானது அமைந்திருக்கிறது. நீங்க நிறைய விஷயத்தை இப்ப சொன்னீங்க. அதுல எவ்வளவு தவறு இருக்குதுன்னு பாருங்க. உதாரணமா சொன்னீங்க, அக்னிவீரை பத்தி அவர் சொன்னாரு, இழப்பீடு கொடுக்கவில்லை என்று. உடனே பதில் கொடுக்கப்பட்டது, அக்னிவீர் சமயத்துல அக்னிவீராக இருப்பவர் மரணம் அடைந்து விட்டால் அவருக்கு 1 கோடி இழப்பீடு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. பயன்படுத்துகிறீர்கள் அவர் அதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. என்ன? யூஸ் அண்ட் த்ரோவா பயன்படுத்துவீர்களா நீங்க அப்படின்னு, இளைஞர்களை அப்படின்னு. அந்த திட்டம் அப்படி. அந்த திட்டத்துல இழப்பீடு இல்லைனாரு. இழப்பீடு இருக்குதா இல்லையா?
இது தெரியக்கூடாத ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த அடிப்படை விஷயம் தெரியலையா? அதே மாதிரி வந்து அவர் விவசாயிகளை தீவிரவாதிகள்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாரு. விவசாய அமைச்சர் எங்க சொன்னான்னு கேட்டாரு. எங்க சொன்னாங்க? விவசாயத்துக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி பத்தி அவர் சொன்னாரு. அவர் சொன்னாரு, நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, இப்பதான் ஆட்சிக்கு வந்த பின்னால நாம எம்எஸ்பி அதிகப்படுத்தி இருக்கிறோம், இப்ப 14 விளைபொருட்கள் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே அவர் சொன்ன தகவல்கள் எல்லாமே பொய்யான தகவல்கள் அல்லது தவறான தகவல்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது அவர் தயார் அதாவது அவர் தனிப்பட்ட முறையில வெளியில பேசினாரு, அது பொய்யான தகவல்னு நீங்க கடந்து போயிடலாம். அவ்வளவு. இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்தில் அவரை காண்பிக்கவில்லை, வெறும் சபாநாயகரை மட்டும் காமிக்கிறீங்க, கேமராவை என் பக்கம் திருப்புங்கன்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டு கேமரா காமிச்சதுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறார் அவர். அப்ப ஒரு லைவ்ல பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் பேசுறத எப்படி வேணாலும் மிஸ் இன்டர்பிரட் பண்ணலாம், ஒவ்வொருத்தவங்க பார்வையில இருந்தும் கோணத்துல இருந்தும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்ல, இப்ப நான் சொன்னதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சார் பதில் சொல்லணும், அதுக்கு காங்கிரஸ்கார் பதில் சொல்லுவாரு, நான் ஏன் பதில் சொல்லணும்? நீங்க கேக்குறதுக்கு திருப்பி திருப்பி நான் சொன்ன அக்ரிவேனுக்கு அவர் தவறான தகவல் சொல்லியிருக்காரு, பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். நீங்க அதுக்கு ஒன்றும் விளக்கம் இல்லை. இப்ப வந்து அவர் வந்து ஒருவேளை இந்த தொலைக்காட்சி வந்து அவர் காட்டலின்னு சொன்னா அது காட்ட வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு ஆச்சுங்களா? இது வந்து அவசர கால சட்டம் கிடையாது. எல்லா அரசியலமைப்பு சட்டத்தையும் முடக்கியவர்கள் காங்கிரஸ் கட்சி. அவங்க வந்து இப்ப ஜனநாயகத்தை பத்தி பேசுறத ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. ஆராசா என்று அது குறித்து அவரும் மக்களவையில பேசி இருக்கிறார். அதே இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்காக மன்னிப்பு கேட்டார், நீங்கள் ஏன் அதை இப்போது எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினார். ஏன் எடுத்துக்கூடாது? 49 வருஷம் ஆச்சு, ஏன் எடுத்துக்கூடாது? 1.25 லட்சம் பேர் உள்ள போட்டாங்க. 100 பேர் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள். 25,000 பேர் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மிசா சட்டத்துல உள்ள இருந்திருக்கிறாங்க. ஆகவே கடும் பாதிப்புகளுக்குள்ளாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அவர்கள் சொல்ற மிசா சட்டத்தையும் ஆராசா குறிப்பிட்டு தான் பேசினார். அந்த இயக்கம் ஆராசா சார்ந்து இருக்கக்கூடிய திமுக இயக்கமும் மிசாவால் இன்றைய முதலமைச்சர் உட்பட பாதிக்கப்பட்டவங்க தானே, அதையும் தாண்டி தானே அவங்க பேசுறாங்க. அதை தாண்டி அவங்க கூட்டு போடுறாங்க, எலெக்ஷனுக்கு எப்ப வாய்ப்பை போடுறாங்க. நாங்க அப்படி இல்லை, தொடர்ந்து எதிர்க்கிறோம். அதிகமாக உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. 1,30,000 பேர் வந்து அவசர கால சட்டத்துல ஜெயிலுக்கு போனாங்க. அதுல 1 லட்சம் பேர் எங்க இயக்கத்தை சார்ந்தவங்க. 30,000 பேர் வந்து மிசா சட்டத்தில் கைதானாங்க. அதுல 25,000 பேர் அங்க இயக்கத்தை சார்ந்தவங்க. ஆகவே அதிகமாக பாதிக்கப்பட்டது, அதிகமாக உண்மையாகவே ஜனநாயகத்துக்காக போராடிய இயக்கம் தான் வந்து எங்களுடைய இயக்கம். மற்றவங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல, அவங்க மாற்றுவாங்க, கருத்தை சேர்ந்துக்குவாங்க. ஆனா நாம வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டில் அவசர கால சட்டத்துல சமயத்துல ஒரு இயக்கம் தீவிரமாக முழுமுயற்சியாக போராடியது என்று சொன்னால் அது நம்முடைய இயக்கங்கள் தான். அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை. 10 ஆண்டுகளாக நீங்கள் செய்ததையெல்லாம் அவர் பட்டியலிடுறாரு, ஏன் இதை பண்ணல அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் கேள்வி எழுப்புறாருல, அதற்கான பதில் வரலையே மக்களவையில. மற்றதுக்கெல்லாம் உடனே பதில் வந்துச்சுல்ல. ஏன் விவசாய கடனை ரத்து பண்ண கூடாது விவசாயிகளுக்குன்னு கேள்வி எழுப்புறாரு. அம்மாங்க பாருங்க, விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நாம தான் செய்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு போன வருஷம் 11 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய நாட்டினுடைய நிதி நிலைமையை பார்த்து எது செய்ய முடியுமோ அதை செய்யணும். கர்நாடகா பண மதிப்பிழப்பு வந்து ஒரு தவறான விஷயம்னு சொல்றாரு. அவரு சொல்லட்டுங்க, நான் சரின்னு சொல்றேனுங்க. பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை வந்ததனாலதான் உங்களுக்கு வந்து ஃபார்மல் எக்கானமி இவ்வளவு வளர்ந்துருக்குதுங்க. பண மதிப்பு இழப்பு வந்ததனாலதான் நிறைய வந்து கருப்பு பணம், இந்த தீவிரவாதத்துக்கான பணங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அப்படித்தான் சொல்லுவார், அவர் எதிர்கட்சிக்காரரு. நீங்க பாருங்க, நான் என்னுடைய கருத்து சொல்றேன். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தேவையான நடவடிக்கை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்திரா காந்தி அம்மா பிரதமர் இருந்த போது உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகளை செல்லாததாக்க வேண்டும், இதே டிமானிட்டைசேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு பொருளாதார நிபுணர் தலைமையில குழு போட்டாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை வந்து ஒய்பி சவான் அப்போது நிதி மந்திரிக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கொண்டு போய் பிரதமர் இந்திரா காந்தி அம்மாவிட்ட கொடுத்தாரு. அதை படிச்சு பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நாம் ஆட்சியில் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆகவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தால் அவர்களுடைய ஆட்சி பாதிக்கப்படும் என்று நினைத்தார்கள். ஏன்னா அவங்க வந்து பெரும் முதலாளிகளுடன் கூட்டு வைத்திருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி அப்படி அல்ல. நீங்க அவங்கள சொல்றீங்க, அவர் திரும்ப இன்னைக்கு கூட சொல்றாரு அதானி அம்பானியோட நீங்க கூட்டு வச்சிருக்கீங்கிறது தான் சொல்றாரு. அயோத்தி வந்து உங்களை கைவிட்டு விட்டது, அயோத்தியில வந்து பிரதமர் நிக்காததுக்கு அங்க நின்றால் வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு அங்குள்ளவர்கள் தகவல் சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு தேர்தல், ஒரு தொகுதி வெற்றி தோல்வி எல்லாம் வந்து ஒட்டுமொத்த தோல்வி வெற்றி இல்லை. இவரே போன முறை நாம அப்படி பேசலையே ராகுல் காந்திக்கு. ஏன் ரேபரேலியில அவங்க அம்மா நிக்கல, சோனியா காந்தி அம்மையார் ஏன் நிற்கவில்லை சொல்லுங்க.
அவங்க பயந்துட்டாங்களா? இதெல்லாம் நாங்க பண்ண வேண்டிய முடிவுங்க. எங்க நிக்கணும் எங்க நிக்க கூடாதுன்னு நாங்க. இவர் ஒரே வந்து குடும்பத்துல எத்தனை பேர் வயநாட்டுல வரணுமா நாளைக்கு கொஸ்டின் வரும். வயநாட்டுல வந்து ஏன் நின்னாரு? அவர் கேரளாவினுடைய முதலமைச்சர் விஜயன் அவர்கள் சொன்னார்களே, நீங்க வட மாநிலங்கள்லயே நிக்க வேண்டியதானே, ஏன் இங்க வந்து நிக்கிறீங்கன்னு அவங்க கூட்டணி கட்சியே கேட்டுதுங்க. ஆகவே தேர்தல்ல யார் எங்க நிக்கணுங்கிறது அந்தந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதுல வந்து இவர்கள் யாரும் தலையிட வேண்டியதில்லை. நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. 3வது முறையாக கடந்த 60 வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மோடி ஆட்சி வந்திருக்கிறது. 3வது முறை அவங்க தோத்திருக்கிறாங்க. இந்த தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் சீட்டு வாங்கி இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு குறைந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெறும் 99 இடத்தை வாங்கிட்டு ஏதோ பெரிய சாதனை பண்ணுவதாக ஒட்டுமொத்தமா அவங்க இந்தியா கூட்டணி நாங்கள் வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு, நான் உங்களுக்கு நேரம் தரேன், இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. அதை அப்போது அவர் குறிப்பிடுகிறார், இங்க இருக்கிற ஒவ்வொரு எதிர்க்கட்சியுடைய தலைவராகவும் தான் நான் என்னுடைய கருத்தை ரெப்ரசன்ட் பண்றேன். குஜராத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், நீங்கள் தோற்று போவீர்கள்னு சொல்றாரு. தாராளமா செய்யிட்டு வேலை செய்யிட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம் மக்கள் யாருக்கு போடுறாங்கன்னு பார்க்கலாம். நாங்க எங்களுடைய கூட்டணி 294 இடத்துல இருக்குது. அவங்க 231 இடத்துல இந்தி கூட்டணி இருக்கிறது. எண்ணிக்கையில நாங்க தான் அதிகமாக இருக்கிறோம். அதனாலதான் ஆட்சி வந்திருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியாக 240 இடம் இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறலாம் என்று சொல்லலாம். அதற்காக முயற்சி செய்யட்டும். வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. மக்கள் யாருக்கு கொடுக்கிறார்களோ வாக்குகளை கொடுக்கட்டும். கடந்த முறை மாதிரி காலையில அவங்க வந்து வெளியில எம்பிக்கள், அதாவது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரு போராட்டத்தை முன்வைத்தாங்க. தனியார் அமைப்பு, அதாவது தனித்துவமா இயங்கக்கூடிய எந்த அமைப்புகளையும் தனித்துவமா இயங்கல, தன்னாட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க சிபிஐ இடி என்ற அந்த கோஷத்தை வைக்கிறார்கள். அப்புறம் நீட்டுக்காக காலையில பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கூச்சல் குழப்பம், அதற்கு அனுமதி வேண்டும்னு கேட்குறாங்க பேசுறதற்கு. இப்ப மாலையும் ராகுல் காந்தி பேசும்பொழுது நீட்டை சுட்டி காண்பித்து பேசுகிறார். அப்ப தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய இந்த நடவடிக்கை கடந்த 10 ஆண்டுகளை போன்று இல்லை. இந்த 5 ஆண்டுகள், அதை தான் லட்சுமி குறிப்பிட்டாங்க, இந்த 5 ஆண்டுகள் நாடாளுமன்றம் வந்து இப்படிதான் நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான சமிங்கை அது. மேடம், இது வந்து கடந்த 10 ஆண்டுகள்லயும் யாரு குரல் வலைய நடக்கல. அதற்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டன. இவங்க மோடியை எவ்வளவு வசைபாட முடியுமோ சுதந்திர இந்தியாவில் வசைபாடியவர்கள் அவர்கள் யாரும் மறுக்கல. இப்போ வந்து நீட்டுக்கு நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னா, ஜனாதிபதி உரை இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம நீட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு சபாநாயகர் ஒத்துருக்கிறார், யாரும் மறுக்கல. இப்ப நீங்க வந்து இடி சிபிஐ தவறா உபயோகப்படுத்துறதாக சொல்றீங்க. நீங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தான் நேஷனல் ஹெரால்டு கேஸ் வந்து சோனியா காந்தி அம்மையார் மீதும் ராகுல் காந்தி மீதும் போடப்படுகிறது. அப்ப எப்படி வந்தது? அப்ப என்ன பிஜேபி ஆட்சியா இருந்தது? ஏங்க அவங்க தவறு செய்கிறார்கள், அது மேல நடவடிக்கை எடுக்குது. அவர் பேசியிருக்காரு, நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய கெஜ்ரிவாலை குறிப்பிட்டு அவர் வந்து தவறு செய்திருக்கிறார், இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க. அப்ப அவங்க எல்லாமே தப்பு பண்றாங்க. கூட தான் போன வாரம் உள்ள இருந்தாரு, இன்னைக்கு வெளியில இருக்கிறாரு. ஆமா, நீதிமன்றம் கொடுத்தது வந்துட்டாரு. இப்ப என்னதுக்கு? அதுக்கு என்னங்க அது வேணும்னு போட்டோம்னு அர்த்தமா? நீங்க லா ஒரு மாதிரி இருக்குது, அவங்க வந்து வழக்காடுகிறார்கள், இந்த மாதிரி குறைபாடு இருக்குதுன்னு வெளியில வர்றாங்க. இப்ப நீதிமன்ற தலையீடு நீதிமன்றத்துல குறுக்கிட்டது காங்கிரஸ் ஆட்சி தான், பாரதிய ஜனதா இல்ல. அதனால இதுல யாரு வேணும் வேணாங்கிறதுன்னு போடுறது இல்ல. ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், சிபிஇடி இதெல்லாம், சிபிஐ இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அதிகாரத்தை, நீதிபதிகளை யாரை வைத்து நீங்கள் மிரட்டினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு அது பதிவு செய்யிட்டுங்க. அவங்களை யாரும் மிரட்ட தயார் இல்ல. அவங்க தான் மற்றவங்களை மிரட்டினாங்க. அவங்களுடைய கடந்த கால வரலாறு, ஆட்சியை கலைத்தவர்கள் அவர்கள் தான். 90 முறை ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்காங்க. பாஜக ஆட்சியில நீங்க எமர்ஜென்சி குறித்து இவ்வளவு காட்டமாக காத்திரமா பேசல. இப்ப தொடர்ந்து பேசுவதற்கான காரணம் என்ன? இல்ல தொடர்ந்து நாம் அதை பேசிட்டு வர்றோம். அந்த குறிப்பிட்ட ஜனவரி 25 தேதி வந்து நாங்க அனுசரிச்சுட்டு வர்றோம். நான் சொன்ன மாதிரி 100 பேர் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக அரசியலமைப்பு சட்டம் நசுக்கப்பட்டது. பத்திரிகை சுதந்திரம் வந்து இல்லாமல் போனது. தனி மனித சுதந்திரம் இல்லை என்று சொன்னார்கள். தெரியுமா உங்களுக்கு? நீதிபதி சூப்பர் சீட் பண்ணாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து 3 பேர் மேல சூப்பர் சீட் பண்ணாங்க. இதெல்லாம் முதல்ல நடந்ததுங்க சுதந்திர இந்தியாவில். அதனால அது எப்படி ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியும்? அது மறுபடியும் வரக்கூடாது என்பதற்காக நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அதுல நமக்கு உரிமை இருக்கிறதை நாம் செய்கிறோம்.